பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை தவிக தலைவர் விஜய் சந்திக்கும் வீனஸ் மண்டபத்திற்கு முன் பொருளாளர் வெங்கடராமனின் காரானது தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். சென்னை பரந்தூர் பசுமை விமான நிலையம் இரண்டாவது அமைய இருக்கிறது பரந்தூர் பகுதியில். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் 910வது நாளாக இன்று போராட்டம் நடத்துகிறார்கள். இதற்கு அனுமதி பெறுவதற்காக அந்த கட்சியுடைய விஜய் கட்சியுடைய வெங்கட்ரமணன் தான் மனு கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் அந்த நேற்று இரவு அந்த அனுமதியானது வழங்கப்பட்டது. அவர் சென்னையிலிருந்து பரந்தூர் வழியாக அந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொழுதே அந்த இடத்துக்கு செல்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய கார் இந்த எண் அனுமதிக்கப்படவில்லை எனவும் மற்ற கார்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்ததன் காரணமாக அவர் கார் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். போலீசாரும் இங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அதே போன்று அங்கு பரந்தூர் உள்ளிட்ட 9 கிராம மக்களும் வேன் வழியாக 34 வேன் வழியாக 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் வெங்கட்ரமணன் தான் மனு அளித்திருந்தார் எஸ்பியிடம். தற்போது அவருடைய காரை அனுமதிக்கப்படாததால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவருடைய தொண்டர்கள் அந்த மண்டபம் வீனஸ் மண்டபத்தில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் அந்த பகுதியில் பணிகள் நடைபெற்ற சூழ்நிலையில் மனு அளித்த வெங்கட்ரமனுடைய காரை அனுமதிக்கப்படுவதால் சற்று பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கட்சி தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீராம். பேசுங்க சார், அப்படி ஓரமா போட்டு பேசுங்க. பின்னாடி வண்டி நிக்குதுல்ல, பேசுங்க சார். கொஞ்சம் ரைட்ல போங்க, ரைட்ல.